நெல்லை மாவட்டம் சீதப்பர நல்லூரில் மின்சாரம் பாய்ந்து 6 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சோக சம்பவத்தின் முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? நெல்லை மாவட்டம் சீதப்பரப்பன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவருக்கு 6 வயது மகன் மாதேஷ் என்ற ஒரு மகன் உள்ளார். இவர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில படித்து வருகிறார். இந்த நிலையில நேற்றைய தினம் நெல்லை மாவட்டத்துல சூறைக்காற்றோடு பலத்த காற்று வீசி மழையானது பெய்தது. அப்போது பல இடங்கள்ல மரம் முறிந்து விழுந்து மின் ஒயர்கள் எல்லாம் கீழே விழுந்திருந்தது. அதே போல சீதப்பரப்பன்னூர் பகுதியில மழை பெய்து மரங்கள் கிரைகள் விழுந்த அந்த மின்கம்பத்துல தெரியாத அந்த சாலையில் நடந்து சென்ற 6 வயது சிறுவன் மாதேஷ் நடந்து சென்ற போது திடீரென மிதித்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். இதனை கண்ட அக்கம் பகுதியினர் உடனடியாக அந்த சிறுவனை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது வரமொழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக சீதப்பரப்பன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த மின் உயர் அருந்து கிடந்த விவகாரம் தொடர்பாகவும் தற்போது மின்வாரியத்துறையினரும் துறை ரீதியான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். 6 வயது சிறுவன் சாலையில சென்ற போது திடீரென மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தால் பகுதியில் ஒரு சோகம் நிலவி வருகிறது. உறவினர்களும் தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.